நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாஸ் 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 அங்க பாருங்க பாஸ். என்னடா அங்க பாருங்க பாஸ். ஐயோ ஐயோ பாஸ், ஐஸ்கிரீம் கீழே விழுந்துருச்சு பாஸ். அது போட்டுண்டா, நீ வாடா, அவனை பிடிக்கலாம் வா. தம்பி, ஐஸ்கிரீமுக்கு காசு? காசா? இந்தாங்க. சில்லறை இல்லையப்பா. நாளைக்கு வரேன். போங்க பாஸ், சீக்கிரம் வாடா. வண்டி எடுங்க, சீக்கிரம். ராம், ராம், என்னடா இது அதிசயம்? உன் சைக்கிள் எப்படி ரெடி ஆச்சு? எல்லாம் நான் விளக்கமா சொல்றேன். என்னடா அப்படி என்ன நடந்துச்சு? அவகிட்ட என்ன பத்தி சொல்லாத, கோச்சிக்க போறா. அதுக்காக நான் அவகிட்ட தேவையில்லாம போய் சொல்ல முடியாது பிள்ளையாரே. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்னு உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். டேய், என்னடா தனியா நின்னு பேசுற? நான் இங்க தனியா நின்னு பேசிட்டு இருக்கேன். நீ யார் சொன்னது? தெரியும்டா, உன் கூட உன் பிள்ளையார் இருக்காரு. ஆமா பூஜா, உன் பக்கத்துலயே தான் நிக்கிறாரு. ஆமா, நீ கூப்பிடும்போது வருவாரு, உன் பக்கத்துலயே நிப்பாரு. ஆனா அந்த குண்டுமணி வரும்போது மட்டும் மாயமா மறைஞ்சிருவாரு. டேய், அவன் உன் சைக்கிள சின்ன பின்னமா ஆக்கும்போது அவர் எங்க போயிருந்தாரு? அது எனக்கு தெரியாது. ஆனா இந்த சைக்கிளை ரிப்பேர் பண்ணி கொடுத்தது அவருதான். யாரு? பிள்ளையாரா? வேற யாரு? அவரே தான். டேய், வாய்க்கு வந்த மாதிரி பேசாத. பிள்ளையார் எப்படிடா உன் சைக்கிளை ரிப்பேர் பண்ணுவாரு? அவருக்கு சைக்கிள் மெக்கானிக் வேலை எல்லாம் தெரியுமா? பூஜா, அவர் கடவுள்டி. நம்ம கண்ணு முன்னாடி தெரியறதெல்லாம் அவர் படைச்சதுதான். அந்த வானமும் இந்த பூமியும் உன்னையும் என்னையும் அந்த குண்டுமணியும் மொட்டை அரவிந்தையும் எல்லாமே அவரோட படைப்பு தான். படைக்க முடியும்னா அவருக்கு ரிப்பேர் பார்க்க முடியாதா என்ன? ஆமா, இந்த வெறும் பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஐயோ, இது வெறும் பேச்சு இல்ல. பிள்ளையார் எப்பவும் என் கூடவே இருக்காரு. இல்லனா பூனை மாதிரி இருக்கன்னா எப்படி யானை மாதிரி இருக்க குண்டுமணிய குஸ்தி போட்டியில எப்படி நான் மண்ணக்கவ வச்சிருப்பேன்? அதெல்லாம் நீ பண்ற ஏதோ ஒரு மேஜிக். இல்ல பூஜா, அந்த குண்டுமணிய தோக்கடிச்சது நான் இல்ல, பிள்ளையாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப ஒண்ணு மட்டும் சொல்லு, உன் வண்டியை ரிப்பேர் பார்த்தது யாரு? எந்த மெக்கானிக்? ஓ, இந்த ஏரியா முழுக்க தேடியும் எனக்கு ஒரு மெக்கானிக்கும் கிடைக்கல. உனக்கு எப்படி கிடைச்சாங்க? பிள்ளையார் தான் என் மெக்கானிக். அட போடா, நீயும் பிள்ளையாரும். சரி வா, ரொம்ப டயர்டா இருக்கு, வீட்டுக்கு போலாம். வாங்க போலாம். அங்க எதுக்குடா பார்த்த? ஓஹோ, உன் பிள்ளையாரு. உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும். சரி வா போலாம். டேய், ஓ சைக்கிள் எப்படிடா சரியாச்சு? உன்னால உடைக்க மட்டும்தான் முடியும் மணி. ஆனா உடைஞ்சு போனதெல்லாம்
சேர்த்து வைக்கிற சக்தி என் பிள்ளையாருக்கு மட்டும்தான் இருக்கு. ஓஹோ, உன் பிள்ளையாருக்கா எலிக்கா? பிள்ளையாருக்கு. பாஸ், நம்மள உதைக்கிறதுக்கு பிள்ளையாரு எலி அனுப்புனாராம். நாம உடைச்சதை ஒட்ட வைக்கிறதுக்கு பிள்ளையார் இவன் பக்கம் நேரடியா வருவாராம். பிள்ளையாரோ எலியாரோ யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. இனி நீ என் வழியில குறுக்க வந்த உன்னை காப்பாத்த எந்த கடவுளாலையும் முடியாது. ஏண்டா, அதுக்கு உன் வழியில யாரு குறுக்க வராங்க? நீ தானடா எல்லாருக்கிட்டையும் வம்புக்கு வர. ஏய், இது எங்க விஷயம், இதுல நீ தலையிட வேண்டாம். நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். உன்னோட உத்தரவு ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. ச்சே, இவ தொல்லை தாங்கலப்பா. இத பாரு அரவிந்த், என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு, அத மறந்துடாத. அத நாங்க மறந்துட்டா நீ என்ன செய்வ? டீச்சர் கிட்ட சொல்லிடுவேன். டீச்சர் கிட்ட எதுக்கு? உன் டாடி இருக்காரே, போலீஸ் கமிஷனர், அவர்கிட்ட சொல்லு. எங்களுக்கு யார் மேலயும் பயம் இல்ல. டேய், இன்னில இருந்து 3 நாள் உனக்கு சஸ்பென்ஷன். இந்த 3 நாளைக்கு நீ ஸ்கூல் பக்கமே வரக்கூடாது. மீறி வந்த பீஸ் ஆயிடுவ, உன் சைக்கிள் மாதிரி. அதுக்கப்புறம் உன்னை சேர்த்து வைக்க உன் பிள்ளையாரால கூட முடியாது. ஜாக்கிரதை. ஆமாமா, இனி 3 நாளைக்கு நீ நம்ம ஸ்கூல் பக்கம் வந்த, அதோட உன் சாப்டர் க்ளோஸ். போடா, ஒழுங்கா வீட்டுக்கு போ பாரு. திரும்பி வந்துராத. போங்க பாஸ். ராம், என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? அன்னைக்கு ரெஸ்லிங் மேட்ச்ல போட்டது போல ஏன்டா அவனை 2 போடல? பூஜா, அன்னைக்கு அவனை அடிச்சு போட்டது நான் இல்ல. நீ இல்லாம வேற யாரு? பிள்ளையாரு. திரும்ப ஆரம்பிச்சிட்டான். டேய், அப்படின்னா இன்னொரு தடவை அவனை அடிச்சு போட உன்னோட பிள்ளையார்கிட்ட சொல்லு. அதுக்கு எனக்கு அவளோட உத்தரவு தேவையில்லைன்னு சொல்லு. அவங்கள என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என்னடா, உன் பிள்ளையார் பேசினாரா? ஆமா. அவர் இப்ப உன்கிட்ட என்ன சொன்னாரு? அவருக்கு உன்னோட உத்தரவு தேவையில்லையா, அவருக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியுமா. ஓஹோ, அப்படியா? இனி நீயாச்சு, உன் பிள்ளையாராச்சு. நான் போறேன். போயிட்டாரா கணேஷா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தள்ளுடா மொட்டை, தள்ளுடா. சரி பாஸ், சரி பாஸ், தள்ளுற. இனி 3 நாளைக்கு ராமோட தொல்லையே இருக்காது. நம்ம ஸ்கூலோட ஹீரோன்னு அவன் நினைச்சிட்டான். பாவம். இனி 3 நாள் நமக்கு பயந்து அவன் ஸ்கூலுக்கு வராம இருந்தா எல்லாரும் அதுக்கு காரணம் கேட்பாங்க. அதுக்கு காரணம் நாமன்னு தெரியும் போதுதான் நம்ம யாருன்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். என்ன நாமன்னு சொல்ற? யாரா இந்த நாம? இல்ல பாஸ், ஒரு பேச்சுக்கு சொன்ன. பேச்சு கீச்செல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வேண்டான்னு பாஸ் சொல்லிட்டா அப்புறம் அது வேண்டாதான். அது பாஸ், ராம இந்த ஸ்கூல்ல இருந்து மொத்தமா துரத்திட்டா
அப்புறம் நீங்க தான் பாஸ், ஸ்கூலோட மொத்த ஹீரோ. ஆ, அப்படிதான் சொல்லணும். ஆ, சரி, இப்ப தள்ளு. என்னாச்சு பாஸ்? டேய், என்னாச்சுடா? இந்த சைக்கிளுக்கு என்னாச்சு? நகரவே மாட்டேங்குது. டேய், நல்லா தள்ளுடா. சரி பாஸ். தள்ளு. பாஸ் பாஸ், இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல பாஸ். வண்டிக்கு என்னாச்சுன்னே தெரியல. வண்டி நகர மாட்டேங்குது. நான் தள்ளிட்டு தான் இருக்கேன் பாஸ். டேய், பேசாம தள்ளுடா. தள்ளுடா. பாஸ், என்ன பாஸ் இது? ஸ்டாண்ட் போடாமலே வண்டி நிக்குது. என்னாச்சு பாஸ் நம்ம வண்டிக்கு? எனக்கு எனக்கு எதுவும் தெரியாதுடா. டேய், நம்ம வண்டிக்கு என்னடா ஆச்சு? ஒண்ணுமே புரியலையேடா. டேய், வண்டிக்கு பேய் பிடிச்சுச்சோ? ஐயோ, பயமா இருக்கு. என் கையை விட்டுறாதீங்க பாஸ். விட்டுறாதீங்க பாஸ். ஐயோ, பயமா இருக்கு. யாராவது காப்பாத்து. விட்டுறாதீங்க பாஸ். விட்டுறாதீங்க. ரொம்ப பயமா இருக்குடா. ஆமா பாஸ், எனக்கும் பயமா இருக்கு. ஐயோ, பயமா இருக்கு. யாராவது காப்பாத்துங்க. ஐயோ. ஐயோ, ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ, எல்லாரும் காப்பாத்துங்க. பயமா இருக்கு. ஐயோ, காப்பாத்துங்க. டேய் ராம், நீ தப்பிச்சிட்டடா. தப்பிச்சிட்டனா? எதுல இருந்து? நேத்து என் கண்ணு முன்னாடி தானே மணி இன்னைக்கு உன்னை ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டினா. ஆமா. அதுக்கு? ஆனா அவனுக்கு நேத்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். 3 நாளைக்கு உன்னை ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு ஆர்டர் போட்ட அவனுங்களுக்கு இன்னும் 3 நாளைக்கு அவனுங்களால ஸ்கூலுக்கு வர முடியாதாம். அப்படித்தான் நடக்கும். கணேச பகவான் கண் முன்னாடியே என்ன மிரட்டினா அப்படி நடக்காம வேற என்ன நடக்கும்? டேய், திரும்பவும் ஆரம்பிக்காதடா. எப்ப பார்த்தாலும் ஏண்டா கணேஷா பிள்ளையாருன்னு சொல்லி இப்படி புலம்பிட்டு இருக்க? உண்மையை எப்படி சொல்லாம இருக்கிறது? அப்போ உன் கற்பனை நிஜம்னு சொல்றியா? உனக்கு அது கற்பனை, எனக்கு அது நிஜம். சரி, ஒரு நிமிஷம். நீ சொல்றது உண்மைன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா
பிள்ளையார் உனக்கு மட்டும் ஏன் காட்சி அளிக்கிறாரு? எங்க கண்ணு முன்னால வராதவரு ஏன் உன்னை மட்டும் ஃப்ரெண்டா ஏத்துக்கிறாரு? மேபி அதோட ரீசன் என்னோட பக்தியா இருக்கலாம். போடா, பக்திய பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா முன்னாடி நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவரு பூசாரி ஆக வேண்டியவரு. எப்படியோ தப்பி தவறி போலீஸ் கமிஷனர் ஆயிட்டாரு. அவருக்கே பிள்ளையார் தரிசனம் கொடுக்கல. அது இல்ல பூஜா, அன்னைக்கு நான் உனக்கு ஒரு விநாயகர் எந்திரத்தை காட்டினேன்ல, அந்த போலி தாயத்து தானே? அது போலி தாயத்து இல்ல பூஜா, அது உண்மையான கணபதி எந்திரம். அந்த எந்திரத்தோட பவர்னால தான் பிள்ளையாரு என்னோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. சும்மா புழுகாதடா. இல்ல பூஜா, ஃபார் ஒன்ஸ் நீ என்ன நம்பு. ஸ்ரீ கணேஷா. ராம், கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட எதுக்குடா டிவி இல்லாம நீ என்ன பத்தி சொல்லிட்டு இருக்க? அவ நல்ல பொண்ணு கணேஷா. அவளோட அப்பா உங்களோட பெரிய ஃபேன், அதாவது பக்தன். அவரு வேணா அப்படி இருக்கலாம், எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இவளுக்கு நம்ம நட்புல நம்பிக்கையே இல்லையே. ஆனாலும் அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கணேஷா. ஆனா எனக்கு நீ மட்டும்தான ஃப்ரெண்டு. அப்படி சொல்லாதீங்க கணேஷா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவளையும் நம்ம குரூப்ல சேர்த்துக்கலாம். அது நீ மட்டும் மனசு வச்சா நடக்காது, எனக்கும் தோணணும். கணேஷா ப்ளீஸ் ப்ளீஸ் கணேஷா, பூஜாவையும் நம்ம கூட சேர்த்துக்கலாம் கணேஷா ப்ளீஸ். டேய் லூசு, என்னடா நீ தனியா உளறிட்டு இருக்க? பாத்தியா, இவ சரிப்பட்டு வர மாட்டா. அப்படி சொல்லாதீங்க கணேஷா. டேய் உனக்கு என்னடா ஆச்சு? உனக்கு இப்ப புரியாது பூஜா, உனக்கு பிடிக்கவும் செய்யாது. இது மேன் அண்ட் காட் ரிலேஷன்ஷிப். சரி, எனக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகணும்னா என்ன செய்யணும்? நான் சொல்றத நீ அதை அப்படியே செய்வியா? செய்றேன். சரி, நீ என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். நீ என் கூட பூஜாரிய பார்க்க வர. அந்த சாமி சொன்னதை நினைச்சு நீ டென்ஷன் ஆகாத பூஜா, அவர் அப்படிதான். பேசாதடா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். முதல்ல ஒரு தாயத்தை கொண்டு வந்து அதுக்கு ஒரு கதை சொன்ன, அதை திறந்தா கொல்லாத ரகசியத்தை தெரிஞ்சுக்கலான்னு சொன்ன. அதுக்கப்புறம் பிள்ளையார் வந்தாரு, நேர்ல பார்த்தேன் அப்படின்னு சொன்ன. இப்போ பிள்ளையார் உன் கூடவே இருக்காருன்னு சொல்ற. ஐயோ பூஜா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. இது பொய்ன்னு தானே பூசாரி சொன்னாரு. அது போட்டும், நீ தானே அந்த தாயத்தை உடைக்க சொன்ன. நான் எப்ப சொன்னேன்? அந்த தாயத்தை திறக்கணும்னு மட்டும்தான் நான் சொன்னேன், உடைக்க சொல்லலையே. அதை உடைக்காம திறக்க முடியலையே. திறக்கணும்னு சொன்னா அதை உடைக்கணுமா? அது எப்படி சரியாகும்? முதல்ல கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அந்த எந்திரத்தை திறக்க கூடாதுன்னு சாமி உன்கிட்ட சொல்லியிருந்தாரா? ஆமா. அப்புறம் ஏன்டா அதை திறக்க சொன்ன? அதுவும் எதுக்கடா என்கிட்ட இந்த பாவத்தை செய்ய சொன்ன? இப்போ பிள்ளையார் கோபம் என் மேலேயே விழ போகுது இல்லையா? பூஜா, உன்கிட்ட நான் அந்த தாயத்தை திறக்க தானே சொன்னேன். அத நீ தானே உன் இஷ்டத்துக்கு உடைச்ச. இனி அதோட பனிஷ்மெண்ட் எதுவா இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்தே அனுபவிப்போம். நான் எதுக்கு அனுபவிக்கணும்? இங்க பாரு பூஜா, நான் என்னோட சொந்த விருப்பத்துக்கு அந்த எந்திரத்தை திறக்க சொன்னேன். என்கிட்ட அதை திறக்க சொன்னதே பிள்ளையாரு தான். டேய், இனிமேலாவது இப்படி சொல்றதெல்லாம் நிறுத்து. பூசாரி சாமி தான் சொன்னாரே, எந்திரம் இருந்தா கூட பிள்ளையார் வரமாட்டாருன்னு. ஓஹோ, அவர் சொன்னா நீ நம்புவ, நான் சொன்னா நீ நம்ப மாட்டல. அவரு சொல்றதுல உண்மை இருக்கு, நீ சொல்றதுல அது இல்லையே. இல்லனா வேண்டாம், பூஜாரி சாமி சொல்றது மட்டும்தான் சரி, நான் சொல்றதெல்லாம் பொய்.
அப்படியே இருக்கட்டும். டேய், அப்ப நமக்கு தெய்வ குத்தம் வரும் இல்லையா? வந்தா வரட்டும். நாம செஞ்சது தப்பா இருந்தா அதுக்கான தண்டனையை நாம ஏத்துப்போம். விடமாட்டேன். அவனை நான் சும்மா விடமாட்டேன். விடக்கூடாது பாஸ். 3 நாள் அவன் நம்மள பெட்ல போட்டான். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா இதோ இது போல அவன் தோலை உரிக்கணும். படுக்க வச்சிட்டான். உன்னை மட்டுமா? என்னையும் கூட படுக்க வச்சிட்டானே பாஸ். நமக்கு 3 நாள்னா அவனுக்கு 3 மாசம்.